நம்ம தோட்டத்தில் இந்த ஃப்ரூட்ஸ் வெரைட்டி செடிலாம் வச்சு ஒரு வாரமாக ஆகுது. நான் ஒரு வாரமாக பக்கெட்லேயே தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு இருந்தேன். இந்த பைப் மூலமாக தண்ணி பாய்க்கலான்னு சொல்லி ஆன் பண்ணால் ஃபோர்ஸாக விழுறதுனால செடி ஒரு பக்கம் இருக்குது, தண்ணி ஒரு இடத்துல போய் விழுது. அதனாலவே இந்த சொட்டு நீர் பாசன பைப் எல்லாமே ஜாயின் பண்ணி செடிக்கு தண்ணி பாய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பாத்தி எல்லாமே குட்டியாக போட்டு விட்டதுனால தண்ணி சீக்கிரமாகவே நிரம்பி வேஸ்ட் ஆகுது. அதனாலவே தண்ணி குறையா விழுற மாதிரி செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கிட்டே இருக்கிற ரோஸ் செடிக்கு எல்லாமே தண்ணி போட்டு விட்டுட்டு நம்ம வீட்டு யூஸ்க்காக 2 பாத்தி ஃபுல்லாக தக்காளி செடி ஊனி விட்டுருந்தேன். அதுக்குமே தண்ணி பாய்ச்சாச்சு. இன்னும் நிறைய வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். நம்ம வீட்டு யூஸ்க்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம தோட்டத்தில் போட்டு விடணும். அப்புறம் நிறைய மட்டை எல்லாமே விழுந்துருந்துச்சு. அதையுமே நம்ம பைப் போடுறதுக்காக தோண்டியிருந்த குழியிலே போட்டு மூடிட்டோன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா நம்ம உரமாயிரும். அடுத்து மாங்காய் இருந்தது எல்லாமே பறித்து நம்ம கடைக்கு போட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.